ஹலோ, நான் தமிழ்நாட்டுல இருந்து சந்திரனோட தம்பி கணேசன் பேசுறேன். அண்ணா இல்ல? அவர் இப்பதான் கடைக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்? ஐயோ, ரொம்ப அவசரமான விஷயம். நான் அண்ணனோட செல்லுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா ரிங் போயிட்டு இருந்தது எடுக்கவே இல்ல. அவர் மொபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்போ ஒரு உதவி செய்யுங்க. சொல்லுங்க. அண்ணன் வந்த உடனே வீட்டுக்கு உடனடியா ஃபோன் பண்ண சொல்லுங்க. சொல்றேன். மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்னாச்சு? அண்ணன் இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனாரா. அட, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிருக்கோம்ல. இந்த கணேசன் ஃபோன் பண்ணா கூப்பிடாம இருப்பாரா? கூப்பிட்டா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல வேண்டாம். அது என் மகனுக்கு பிடிக்காது. வேற ஏதாவது பொய் சொல்லி. வேற என்ன பொய் சொல்றது? நான் வேற ஏதாவது பொண்ணோட ஓடி போயிட்டேன்னா? இல்ல, அது அம்மா ஒன்னும் சொல்ல வேண்டாம். சங்கடப்படுத்தவோ ஏமாத்தவோ சந்திரனை ஒண்ணு இங்க வர சொல்லல. அப்படிதான். ஆமா, சரியா சொன்னேன். நல்லது நடக்கிறதுக்காக அப்படி இப்படி சின்ன சின்ன பொய்கள் சொல்றதுல தப்பு இல்லைன்னு எல்லா புராணங்கள்லயும் சொல்லி இருக்கு. சொல்லி இருக்காங்கல்ல மாமா? ஆமா, சொல்லி இருக்குடா. அப்ப அம்மா பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்தா போதும். நின்னாலும் தப்பு ஒண்ணும் இல்ல. அம்மா, அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அபுதாபிக்கு போனா குறைஞ்சது 2 வருஷமாவது வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்காம திரும்பி வந்தா அவங்க எல்லாம் கிண்டல் பண்றவர் அவரு. நாம இப்படியே விட்டுற முடியுமா? அது இல்லப்பா. இருந்தாலும் இல்ல. இங்க என்ன நடக்கணும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒரு குழப்பமும் பண்ணாம இருந்தா சரி. பாட்டி பாட்டி, என்னடா கண்ணா? பெரியப்பா கண்டிப்பா வருவாருல்ல? ஓ, வருவாமா? நான் சொன்னதை கேட்டா போதும். அவன் தான் போன் பண்றான். நான் சொன்ன விஷயங்களை கண்ணை மூடிட்டு அப்படியே சொன்னா போதும். இந்த சின்ன வயசுலயே கதர் சட்டை போட்ட எனக்கு யாரும் போய் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கடவுளையே, என் குழந்தைய நீதான் காப்பாத்தணும். ஹலோ அண்ணே, நான் கணேஷ் பேசுறேன். அது இங்க காலையில ஒரு சின்ன பிரச்சனை. அம்மா திடீர்னு காலையில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா பிபி அதிகமா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அதிகமாயிடுச்சு. டென்ஷன் ஆக வேண்டாம் சொல்லு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. நாங்க உடனே அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம். சாயங்காலம் வரைக்கும் மயக்கத்திலேயே இருந்தாங்க. ஒரு 5:30 மணி இருக்கும் அம்மா எந்திரிச்சு எங்க எல்லாரையும் பார்த்து ஒரே அழுக. எனக்கு என் பையனை பார்க்கணும்னு ஒரே அழுக. அதை கேட்டப்போ சத்தியமா எங்க யாருக்குமே அது சுத்தமா பிடிக்கல. டென்ஷன் ஆக வேண்டாம் சொல்லு. இருங்க, டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லண்ணா. இருந்தாலும் அம்மா திருப்பி சொல்லும் போது உங்ககிட்ட நான் சொல்லலன்னா அது ரொம்ப தப்பாயிடும் இல்லைன்னா, அதனாலதான் சொல்றேன். ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, அவன் என்ன சொன்னான்? ஆபரேஷன் சக்சஸ். ஆபரேஷன்? யாருக்கு ஆபரேஷன்? அப்படி ஒரு விஷயமே நீ அவங்ககிட்ட சொல்லலையே. ஓ மாமா, உங்களோட பெரும் தொல்லை. பிளான் சக்சஸ். எப்படி? பி.கே. சந்திரன், அதாவது பிரதாப் கே சந்திரன் நாளைக்கு தன்னோட வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு இங்க பறந்து வராரு. How is it? கடவுளே, நீ எங்க பிரார்த்தனையை நிறைவேற்றிட்ட. இந்த வீட்டுக்கு மருமக நானு. என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. எல்லாம் நன்றி கட்ட பசங்க. என்னையாடா சொல்ற? அவங்கள சொன்னேன். என்ன மச்சான், காலையிலே பிபி ஏறிடுச்சா? 10-20 வருஷத்துக்கு முன்னால விவரம் தெரியாத வயசுல பெத்த அம்மாவையும் பிறந்தவங்களையும் விட்டுட்டு கப்பல் ஏறி போய் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பெத்தவங்க சாவ கிடக்குறாங்கன்னு இல்லாத ஒரு கதையை சொல்லி இப்ப அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் தான் என்ன? போனவன் திரும்பி வராம இருந்தா பரவாயில்ல. இங்க வந்துட்டு போய் 1.5 வருஷம் தானே ஆகுது. அதுக்கு இப்படி ஒரு டிராமாவை போட்டு என் மச்சான இங்க வரவழைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்க என்ன ஆச்சு? இந்த வீட்டுல இருக்கிற எவனுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. இந்த வராம அடுத்தவன். அப்புறம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏன் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த தாய்க்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வந்துச்சு? ஓஹோ, நான் நினைச்சது சரியாதான் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கதர் சட்டக்காரன் தானா? ஆமா. ஆஹா, என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? நான் யாருங்கிறத உங்களுக்கு போக போக காட்டேன். இங்க வா. என்ன? எதுக்கு மாதவா இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசு பண்ற? அவன் இங்க வரது உன்னை கொலை பண்றதுக்கு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அட, அண்ணன் வராருங்கிற சந்தோஷத்துல கட்டின புருஷன் என்கிட்டயே சொல்லாம வந்துட்டியா? ஆட்டோவுக்கு செலவு பண்ணது வேஸ்ட். உங்க அண்ணன் வர போறது இல்ல. இவனுக்கு இப்ப என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் தெரியல மாமா. எனக்கு தெரியும். மாரியம்மா மேல சத்தியமா சொல்றேன், அவன் வரமாட்டான். இதெல்லாம் விளையாட்டுன்னு நான் அவனுக்கு போன் பண்ணி சொல்லிட போறேன். மாதவா, நீ என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் சந்திரன் உனக்கு கிடைக்க மாட்டான். வேற ஒண்ணும் இல்ல, அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். மாரியம்மா,
Indian Airlines announces the arrival of their flight number IC112 from Abu Dhabi. Thank you. ஹலோ நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். கையில நீட்டாத. ஆமா சந்திரனா வராருல்ல. ஆமா நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஃப்ளைட்ல வந்தவங்களாம் இறங்கி போயிட்டாங்க. மச்சான் வருவான்னு எனக்கு தோணல. மாதவா நீ உன் கருணாக்கு வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் நடக்க போறதா தான் நீ சொன்னேன். ஒன்னும் சொல்ல வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, சலாம் அலைக்கும். சந்திரன் சார் குடும்பம் தானே? ஆமா. கரெக்ட். யார் இவன்? ரஜினி டூப்பா? ஏ பெரியப்பா. ஹாய். பெரியப்பா. ஹாய் குட்டீஸ். வந்துட்டானே. ஹாய் ஹாய். ஹாய் அங்கிள். மாப்பிள என்னாச்சு? சந்திரா, சந்திரனே தான். சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் வானத்துல தோன்ற அந்த பூரண சந்திரன் கிடையாது. சூரியன் இருக்கும் போதே இந்த உலகத்துல ஒளி வீச வந்திருக்கிற பிசினஸ் டைக்கூன் சந்திரன், பிரதாப் கே சந்திரன். எஸ். ஐயோ இந்த ஆள் சொல்றத கேட்டுட்டு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. இதெல்லாம் இவன் நாடகமாமா. எல்லாருக்கும் சஸ்பென்ஸ் கொடுக்கறதுல அவனுக்கு ஒரு த்ரில். அதான் அவன் ஸ்டைல். அது என்னோட பாலிசி. அது சரி, அம்மா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? இல்ல அது வந்து எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டா. ஐயோ இப்ப வீட்ல இருக்காங்க. அப்படிதானே மாமா? அப்படின்னா நேரா வீட்டுக்கு போவோம். வாங்க 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 வாங்க. படச்சலாம். உள்ள போடா. ஏன்னா நான் வரேன்னு உடனே ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டீங்களா? ஆமா நீங்க வர்றது தெரிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வர வர சந்திரன் தம்பி சின்ன பையன் மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. சின்ன பையன் மாதிரி இருந்தா தானே எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. அது மட்டும் இல்ல, சாயங்காலமா வாங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. உடம்பு சரியில்லாதப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? நீ வர்றதா கேள்விப்பட்டோம், அதான் உன்னை பார்க்க வந்தோம். டீச்சர் நேரத்துக்கு சரியா மருந்து சாப்பிடறாருல? என் கைய விடுடா. என் மகனை பார்க்க விட மாட்டேங்கிறியே. அம்மா கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க பாட்டுக்கு நேரா போய் அவரை கட்டி பிடிச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். அவன் இங்க வந்தாச்சேடா. ஐயோ அத்தை, நான் சொல்றேன், இவங்களால தான் எல்லா காரியமும் கெட்டு போக போகுது. அப்புறம் அவர் வந்த வழியா திரும்பி போயிட்டாருன்னா என் பையன் போயிட்டானேன்னு அழுதி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போய் சொல்லிதான் ஆகணும். அண்ணே, அவன் சொல்றதே கேளுங்க. ஆமாமா. பேசாம கண்ணை மூடிட்டு படுத்துக்குங்க. ஏய் வராரு வராரு வராரு. அம்மா படுத்துக்கோ. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க இல்லம்மா? அம்மா உடம்பு இப்ப சரியாயிடும். அதுக்காக தானே அவ்வளவு தூரத்துல இருந்து அம்மாவை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். உனக்கு என்ன பண்ணுதுமா? நீ நேரத்துக்கு மருந்து சாப்பிட வேண்டியது தானே? ஒழுங்கா மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா என் செல்லம் அடிக்கடி இப்படி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. கடவுளே, என் மகன் முகத்தை பார்த்து என்னால போய் சொல்ல முடியாது. அம்மா ஒண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகலடா. இல்ல நான் ஆஸ்பத்திரியில அம்மா ஒண்ணும் பேச வேண்டாம். சரி என்ன சொன்னமா? நீ ஆஸ்பத்திரியில போய் இருக்கலையா? இல்ல, அது உன்னை ஏமாத்தணும்னு அப்படி சொல்லல. வேற ஏதாவது சொன்னா நீ வரமாட்டேன்னு. அதுக்காக பொய் சொல்றதா? இப்படி எல்லாரும் ஒண்ணு கூடி பொய்ய சொல்லி என்ன எதுக்காக வரவழைக்கணும்? அதுக்கு என்ன காரணம்? அப்படி எல்லாரையும் ஒரேடியா சொல்லிடாத. இதுல நான் மட்டும்தான் உண்மையை மட்டும் பேசுவேன். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை ஏமாத்தி இங்க வரவழைச்சிட்டாங்க. நான் அப்பவே இவங்க கிட்ட படிச்சு சொன்னேன், இந்த மாதிரி செய்யாதீங்க, அவரை ஏமாத்தாதீங்கன்னு. என் வார்த்தையை ஒருத்தரும் மதிக்காம இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை இங்க வரவழைச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இதோ இந்த கதர் சட்டக்காரன் தான். சொல்லு, நீதானே? அது வந்து மாமா சொன்னப்போ. என்ன மாமா இது? கேட்டது காதுல விழலையா? எதுக்காக இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க வேற யாருக்காவது ஏதாவது ஆச்சான்னு எனக்கு தெரியாது. நம்ம தாசில்தார் மருமகனுக்கு அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில கிடக்காரு. நான் அவரை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் பேர் என்ன? தாசில்தாரா? அது உங்க அப்பன் பேரு. அப்பாவா? என்னம்மா அது? நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையா? எதுக்காக என்ன இப்படி அவசரமா வரவழைச்சீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் எல்லாரும் இப்படி தயங்கி நிக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்க, நம்ம அண்ணன் தானே. இங்க அம்மாவை தவிர வேற யாருக்காவது பிபி எகிரி இருந்ததுன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. அக்கா உங்களுக்கு ஏறி? ஏய் கோட்டு போட்ட தாடி, இவங்களோட பிபியை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? உன் வேலையை பாரு. இன்னும் மச்சான் கிட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லலையா? அது வந்து பயந்துட்டீங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். மச்சான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லியே. யாராவது பதில் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா?
உங்களை எதுக்காக போய் சொல்லி இங்க வர வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க எல்லாருக்கும் பெரியப்பாவோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை. பெரியப்பாவோட கல்யாணத்தை பாக்குறதுக்கா? அவ சொல்றது உண்மைதான்ப்பா. அதுக்காகத்தான் நாங்க உன்னை வர வச்சோம். கல்யாணம்னு சொன்னா நீ வேற ஏதாவது காரணம் சொல்லி மறுத்துருவ. அதான் இப்படி ஒரு பொய் சொல்லி. சந்திரா, உனக்கு தெரியுமா, இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருடைய ஆசை என்ன தெரியுமா? உன்னை ஒரு குடும்பஸ்தனா பாக்கணுங்கிறதா. எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்க நீ. ஆனா உனக்கு ஒரு குடும்பம் அமையலனா அதை பார்த்து கஷ்டப்படுறவங்க தான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். உன் மேல எல்லாரும் பாசமா இருக்கிறதுனால தானே இப்படி செஞ்சிருக்காங்க. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கப்பா. சந்திரா, நான் ஒரு நல்ல படிச்ச அந்தஸ்து உள்ள பொண்ணை உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். நீ பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, முடிச்சிடலாம். என் செல்ல மகன் முடியாதுன்னு சொல்லிடாதப்பா. அப்படி நீ முடியாதுன்னு சொல்லணும்னு நினைச்சினா அதை என்கிட்ட சொல்லாத. வா. அத உங்க அப்பா கிட்ட சொல்லு. என்னடா யோசனை பண்ற? வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதடா. கேட்டியாடா சலீம்? இந்த 41 வயசு கடந்த சந்திரனுக்கு கல்யாணமா? ஆஹா, பிரமாதம். இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த நாடகமா? எப்படியோ மச்சான் சம்பாதிச்சுட்டா அது போதும். மத்த விஷயங்களை இந்த மடையன் மாதவன் பார்த்துக்குவான். அவன் எதுவுமே சொல்லலையடா. ஒன்னும் சொல்லலையா? மச்சான் ப்ளீஸ் மச்சான், சம்மதம் சொல்லுங்க. இல்ல, அவன் சொல்ல மாட்டான். நான் கண்ணை மூடுற வரைக்கும் இவனுக்காக கண்ணீர் விடணுங்கிறதா என் தலைவிதி. உங்களை கண்ணீர் விட யார் சொன்னது? வேண்டாம். எல்லாருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். எல்லாருடைய ஆசையும் அதுதான். அதை நான் நிறைவேற்றிட்டு போறேன். என்ன மாமா? ஆனா ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல எல்லாருடைய சம்மதமும் இருக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். என்ன பசங்களா? நீங்க வந்தோடனே ஜாலியா எங்கேயாவது போய் கொண்டாடலாம்னு நினைச்சோம். அதுக்கு என்ன தாராளமா பண்ணலாம். மாப்பிள்ளை கிட்ட கொடு. எப்படி இருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்காவா? உங்களுக்கு மனைவியா வரவங்களை பார்த்து நான் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? நீங்க பாருங்க. நீ அந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டாம். நீ பார்த்தாலும் நான் பார்த்தாலும் ஒண்ணு தானடா. நம்ம 2 பேர் உடம்புலயும் வர்றது ஒரே ரத்தம் தானே. அண்ணன் தம்பி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாரு போல் இருக்கு. அதனாலதான் தம்பிங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசலாம். பேசணும். இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவசியம்தான். சந்திரா, போய் பேசு போ. போங்கண்ணா, போய் பேசுங்க. நீ போய் பேசு. நம்ம 2 பேர் உடம்புலயும் ஓடுறது ஒரே ரத்தம். அதான நீ போய் பேசு. இல்ல நீ போய் பேசு. நீ போய் பேசு. பேசு. பாட்டி, அவங்கள வந்தாச்சு. என்னாச்சு? பொண்ணு பிடிச்சிருக்காமா? அவன் ஒண்ணுமே சொல்லல. என்னப்பா, உனக்கு பொண்ணு பிடிக்கலையா? ரொம்ப லாங்கு. லாங்கா? ஓ, அப்படின்னா உன்னை விட பொண்ணு ரொம்ப உயரமா? நான் உயரத்தை சொல்லல, ரொம்ப தூரமா இருக்கு. அந்த கதையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வெளிநாட்டுல இருந்து வர தூரத்தை விட இது ஒன்னும் தூரம் இல்ல. நீ எங்களை டென்ஷன் படுத்தாத. என்னன்னு சொல்லு. சொல்றேன். கணேசா, இங்க வா. சொல்லுடா, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா? அது அம்மா, அக்கா, அத்தை, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பொண்ணு பார்க்க போறது எனக்கு இல்ல அண்ணனுக்கு. சுத்தி வளைச்சலாம் எதுவும் பேச வேண்டாம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டா, பார்க்க நல்லா அழகா இருக்காங்க, தேவையான படிப்பும் இருக்கு, நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு மாமா ஏற்கனவே சொல்லிருக்காரு. மாமா சொல்லாத விஷயத்த அவ சொல்லலையா? என்னது? அவ வயச. அது இந்த ஜூன் வந்தா 20 வயசு ஆகுது. இங்க வாமா, வா. அம்மா, இவளுக்கு என்ன வயசு ஆகுது? அவளுக்கு 18 ஆகுது. அப்ப 2 பேருக்கு என்ன வயசு வித்தியாசம்? 2. இவன் எனக்கு பொண்ணு முறையாகுது. என் பொண்ணு வயசுல இருக்கிற ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இல்ல, அவ இந்த விஷயத்துல சம்மதிச்சுட்டா? அவ சம்மதம் மட்டும் முக்கியம் இல்ல மாமா, நானும் சம்மதிக்கணும். என் மனசு ஒப்பனம் இல்லையா?
ஒரு கல்யாணம் நிச்சயிக்கப்படுறது சொர்க்கத்துல இல்ல, மனசுல. கட்டிக்க போற 2 பேருடைய மனசுல. அதுல ஒருத்தருக்கு கூட விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நடத்தாம இருக்கிறது தான் சரி. கடவுளே, நீங்க பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு அந்த கடவுளை கூப்பிட்டா என்ன பண்ணுவாரு பாவம்? பொய் சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன வரவழைச்சிட்டீங்க. வந்தது வந்துட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு இப்ப 41 வயசு ஆகுது. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வயசாவது டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படி வேணும்னாலும் எங்க வேணாலும் தேடுங்க. ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன். என்ன சொல்லு? பொண்ணை பாக்குறதுக்காக இந்த வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி பொண்ணோட பர்த் சர்டிபிகேட், தமிழ்ல சொல்லணும்னா பிறப்பு சான்றிதழை என்கிட்ட காட்டணும். அதான் நான் பாத்துக்கிறேன். ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கேட்கல மாப்பிள, ஒரிஜினல் சர்டிபிகேட் வேணும். SSLC சர்டிபிகேட் இருந்தா பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இல்ல, ஆனா பிரச்சனை பண்ணாம இருக்கணும். அதெல்லாம் கரெக்டா நடக்கும். மாதவன் லோக்கப்ல, லாக்கப்ல. பலாப்பழம் ஆட்டோ வந்திருக்கா. சீக்கிரமா இறங்குடி அம்மா. எவ்வளவு பாச்சு? 35 ரூபா. 35? நாங்க 2 பேர் தானே வந்த இந்த தகர டப்பால. நீங்க 2 பேர் மட்டும் வந்தீங்க, ஒரு பலாப்பழம் லோடல வந்துச்சு, 35 ரூபா கொடுக்கலாம். போதும் நிறுத்துப்பா. சந்தையில இருந்து வரீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல வியாபாரிகளான்னு கேட்டேன். இல்ல, நான் பண்ருட்டில இருந்து வரேன், சந்தனோட அத்தை. அதான் பலாப்பழத்தோட வந்தீங்களா? சந்திர சின்ன பையனா இருக்கும்போதே அத்தை வீட்டு பலாப்பழம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இது யாரு, உங்க மகளா? ஆமா, சந்திரனோட முறை பொண்ணு, பேரு நீலிமா. அப்படின்னா உஜாலான்னு வச்சிருக்கலாமே. நீலு. ஹாய் அங்கிள். ஆமா, நீ துபாயில இருந்து வந்திருக்கியா? துபாய்க்காரனா கேட்டீங்க? இன்னும் 2 வாரத்துல நான் தான் ஷேக்கே. அப்ப ஆட்டோ காசை கொடுத்துரு. தேங்க் யூ அங்கிள். நீ ஏண்டா சீக்கிரம் வாடி. பண்ருட்டி நாத்தனார் ஏன் இவ்வளவு லேட்டு? நான் என்னத்த சொல்றது லட்சுமி அக்கா, சந்திரன் வந்திருக்கான்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு என் அத்தானை பார்க்கணும்னு என்ன பாடா படுத்திட்டா. ஆனா நான் என்ன பண்றது, இந்த பலாப்பழம் பழுக்க வேண்டாமா? என் அத்தா எங்க அத்தை? அதோ அங்க இருக்கான். ஐயோ, என்ன பண்ணி இப்படி துரும்பா எழுச்சி போயிட்டியே? ஏய், நீ என்னடி அண்ணிய மாதிரி நிக்கிற? அத்தானுக்கு பலாப்பழத்தை குடுடி. ஏண்டா, அவ பாக்குறது யாரு, என்னையா உன்னையா? அவ பாக்குறது நம்ம 2 பேரையுமே இல்ல, அவளோட எதிர்காலத்தை. ஏய் சரி சரி, யோசிக்காத. சட்டுனு போய் அந்த பலாப்பழத்தை. அது உங்களோட பலாப்பழம். பலாப்பழத்துல என்னது உழுது? என்னடா என்ன சொல்றீங்க? எப்ப பாரு என்னைய மாட்டிடுறீங்க. காத்துட்டு இருக்கா பாரு. வாங்க வாங்க. என்னடா நீ சொல்லுடா. நீ வாப்பா, இங்க உட்கார். இந்த அத்தை சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அழகா லட்சணமா இருக்கிற, கை நிறைய சம்பாதிக்கிற, பொண்ணு பாக்குறன்னு வெயில்ல ஊரெல்லாம் சுத்தி பூ போல இருக்கிற இந்த முகத்தை ஏன்பா வாட வச்சுக்கிற? அது அண்ணே, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ என்ன சொன்ன? நான் தான் சொன்னேனே, உங்களுக்காக முறை பொண்ணுன்னு ஒருத்தர் வீட்டுல இருக்கிறப்போ நீங்க பொண்ணை தேடி வெளியில போக வேண்டாம்னு நான் சொன்னேனே. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அத்ததுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? கடவுளே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாருல. இவ்ளோ பெரிய மனசுள்ள ஒரு அத்தையும் பலாப்பழம் போல ஒரு இனிமையான பொண்ணும் வேற எங்கன்னு கிடைக்கும்? வாங்க இங்க வாங்க, சேர்ந்து நில்லுங்க நீ. ஐயோ அண்ணி, நான் சொன்னேன். என்ன ஒரு பொருத்தம். இந்த வருஷம் விஜய் டிவி ஜோடி நம்பர் 1 அவார்டு கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்படியே பேசிட்டு இருந்த, இந்த வருஷத்திலே அதிக உதவாங்கடவங்கிற அவார்டு உனக்கு கிடைக்கும். பண்டுட்டியத்தை ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்க. கூடிய சீக்கிரமே இவ கல்யாணத்தை நடத்திடுவோம். அதுக்கான முழு செலவை நான் ஏத்துக்கிறேன். நான் திரும்பி போறதுக்குள்ள இவளுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்திடுவோம். டேய், அதுக்கான முழு பொறுப்பையும் நீ தான் ஏத்துக்கிற. என்ன, நீங்க ஒண்ணும் மூட் அவுட் ஆக வேண்டாம். சேர வேண்டிய இடத்துல இவளை சேர்த்தாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஹலோ அண்ணா, நான் சிவா பேசுறேன். சொல்லு. நம்ம ஸ்கூல் குழந்தைங்க மதிய சாப்பாடு சாப்பிட்டதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? ஆமாண்ணா, நான் இப்ப மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நீங்க உடனே இங்க புறப்பட்டு வாங்க. ஓகே, உடனே வரேன். ஹலோ. ஓகே டாக்டர், தேங்க்ஸ் a lot. நீங்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு, அதனால தான் குழந்தைங்களுக்கு பேதி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி ஃபுட் பாய்சன்லாம் இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்டொமக் க்ளீன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் இப்பதான் சொன்னாரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே நேரில் போய் பாருங்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? சந்தனோட ஸ்கூல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல இருக்கும்.
திடீர்னு குழந்தைங்களுக்கு வாந்தி பேதின்னு கேள்விப்பட்டது நாங்கள் பதறி போயிட்டோம். அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம். சேது, என்னடா சேது மாதவா, உங்க அண்ணன் நடத்துற பள்ளிக்கூடத்தை பத்தி ஏதேதோ புகாருங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அத கேக்குறதுக்கு நீ யாரா? உணர்ச்சி வசப்படாதடா. என்னதான் இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே ஊர்க்காரங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, இதே ஊர்ல தான் நாங்களும் இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு வரோம். நீ நடத்துறது ஸ்கூல் இல்ல, கசாப்பு கடை. ஆமாண்டா, கசாப்பு கடை தான். ஆனா அங்க ஒண்ணு எதையும் ஓசியில கத்து தரது இல்ல. காசு வச்சாதான் வியாபாரம், அதுவும் கல்வி வியாபாரம். ஹலோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மண்ணின் மைந்தன் அந்த சந்திரன் ஃபாரின்ல போய் சம்பாதிச்சுட்டு வந்த பாவத்தை கழுவுறதுக்கு தான் செத்து போன அவங்க அப்பா பேர்ல ஆரம்பிச்ச இந்த பள்ளிக்கூடத்துல இலவச சாப்பாடு, இலவச துணி, இலவச படிப்பு எல்லாமே இலவசம் தான். ஆனா விஷயம் இதே மாதிரி போய்கிட்டு இருந்தா விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டு சாக போற இந்த பசங்களோட பெத்தவங்களுக்கு இலவசமா சவப்பெட்டியும் செஞ்சு தருவான் உங்க சந்திரன் இல்லடா. கிடைச்ச சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி சந்தில சிந்து பாடின மவனை ஓசில செய்ய போற சவப்பட்டி உனக்கு தாண்டா. ஓஹோ, என்ன சேது, என்ன பிரச்சனை? இவன் இங்க வந்து பிரச்சனை பண்ணி பெரிய ஆளாக பாக்குறான். ஓ, அந்த அளவுக்கு ஆளாயிட்டானா அவன்? எப்ப மாட்டுவான்னு பாத்துக்கிட்டு இருந்தா மாட்டானா? நில்லுங்க நில்லுங்க, நீங்க 3 பேரும் சேர்ந்தா இவன் போட்டுட்டு போயிடுவான். உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து உன் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க? இல்ல, என்ன இருந்தாலும் தப்பு தானே. தப்பு தான். இப்ப சொல்லு, சமய சந்தர்ப்பம் பார்த்து எங்களை பழி வாங்கறதுக்காக உங்க அப்பா உன்னை இங்க அனுப்பி வச்சானா? அங்க பாரு, உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு பண்ண துரோகம் இன்னும் அழியாம என் மனசுல அப்படியே இருக்கு. அதனால இந்த ஆள்காட்டி வேலையெல்லாம் வேண்டாம். இது எங்களோட மண்ணு, கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்குன மண்ணு. எங்க அனுமதி இல்லாம யாரும் இந்த மண்ணில் கால் வைக்கிறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம். முதல்ல இங்க இருந்து போ. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்க. வாங்கடா. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம். குழந்தைங்களை வீட்டுல விடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிருக்கேன். புறப்படுங்க. அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ளைங்க, மச்சான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? பொண்ணோட கல்யாணத்தை நடத்தவா? ஸ்கூல் மேலதிகாரின்னு சொல்லிட்டு தெரியறது உருப்படியாக்குறதுக்கு இல்ல, கெடுத்து குட்டிச்சவராகத்தான். அக்கா ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸா இருக்கும்போது மாமா இப்படி ஒரு வேலை செய்ததை எங்களால ஒத்துக்கவே முடியாது. இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு இது தெரிஞ்சா நடந்தது. தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சாதானே இனிமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது. அண்ணன் இங்க வரேன்னு சொன்னப்போ அவர் ஏன் இப்ப வர வைக்கிறீங்கன்னு அத்தான் துடிச்சது காரணம் இப்பதானே புரியுது. குழந்தைகளுக்கு போடுற சாப்பாட்டுல புழுத்தரிசியை போட்டா சம்பாதிக்கணும். அண்ணன் இடத்துல நான் இருந்திருந்தா அந்த ஆளு என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. கணேசா, போதும் பேசுனது. இதான் பிரச்சனையே. அண்ணன் தான் எப்ப பாரு அவரை கெடுக்கிறது. தோ வராரு அரிசி ஊழல் மன்னன். என்ன மன்னிக்கணும். இந்த தடவை, இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிக்கணும். எங்க எந்த பக்கம்? நீங்க சொல்வீங்களா எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் 10 தடவை மடத்தனம் பண்ணுவாங்கன்னு. அது 10வது மடத்தனமா இவரை நினைச்சு மன்னிக்க கூடாதான்னு கேட்க வந்தேன். தப்பாச்சா? ப்ளீஸ் மச்சான், நான் தெரிஞ்சு செய்யல, தெரியாம நடந்த தவறு, என்ன மன்னிச்சிரு. என்ன இது? வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற மரியாதையை மறந்துட்டு இப்படியே நீங்க தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சந்ததிங்க உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. நான் நேசிக்கிற யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் எப்பவுமே நினைக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறேன். நீங்க மறந்ததால தான் ஞாபகப்படுத்துறேன். இந்த மல்லிகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கந்தசாமி கிட்ட எங்க அப்பா பள்ளிக்கூடத்தை அடமானம் வச்சாரு. அதை மீட்க முடியலங்கிறதுக்காகத்தான் எங்க அப்பா அதே பள்ளிக்கூடத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எங்க அப்பாவும் போயிட்டாரு, பள்ளிக்கூடமும் போயிடுச்சு. அப்பேற்பட்டவருடைய பேரு நடக்கிற ஸ்கூல் அது. அதுக்கு ஒரு களங்கன்னா களங்கப்படுறது செத்து போன எங்க அப்பாவோட ஆன்மாதான். உங்களை இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பெரியவரை நான் பாக்குறேன், ஒரு அண்ணன் மாதிரி. உங்களால இந்த குடும்பத்துக்கு ஒரு களங்கம் வருதுன்னா அது எல்லாருக்கும் அவமானம். சந்திரா, என்னால நீ சங்கடப்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது.
யாரையும் சங்கடப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ நான் இதை பண்ணல. ஒரு நிமிஷம் நான் ஏமாந்துட்டேன். அந்த ரேஷன் கடை வேலாயுதம் அரிசியை பிளாக்ல விற்கிறதா யாரோ போட்டு கொடுத்து இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆளு வந்தாங்க. ஸ்டாக்க உடனே காட்டுறதுக்கு வேற வழி இல்லாம அவன் என்கிட்ட ஓடி வந்து விஷயத்த சொன்னான். நீ உதவி செய்யலனா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான். அவனுக்கு என்ன மாதிரியே 3 பெண் குழந்தைகள் இருக்கு. அவன் என்கிட்ட வந்து அழுதப்போ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கூடல இருந்து 1 லோடு அரிசி எடுத்து கொடுத்த. 1 வாரத்துல திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா திடீர்னு நீ இங்க வந்ததும் அவன் அவசரத்துல என்கிட்ட கொடுத்த அரிசி ஓல்டு ஸ்டாக் ஆயிடுச்சு. இதான் நடந்தது. யாரா இருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து கஷ்டத்தை சொல்லி அழுத அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீ தானே சொன்ன. அது இல்லாம இந்த அரிசியை வித்து பொழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? நான் இந்த சந்திரனுடைய மச்சான்டா. அப்ப இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லியிருக்க வேண்டியது தானே? ஏன் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சீங்க? அது சொல்லிருக்கலாம், ஆனா நான் சொல்லல. என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி தவறு நடக்கவே நடக்காது. அது அரிசியா இருந்தாலும் சரி, ஆட்சியா இருந்தாலும் சரி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம். அந்த ஊர் அப்போ ஏன்டா பொம்மையை புடிங்கிட்டு போற? நீ அழாதடி. அப்போ அந்த பொம்மையை இவகிட்ட கொடு. உன்கிட்ட தான் இதே மாதிரி ஒரு பொம்மை இருக்குல்ல. அது நீல பொம்மை, இது பச்சை. அப்போ அப்போ நில்லு. அப்போ நில்லுடா. ஐயோ. ஏய், என்னாச்சு? ஏய் அப்போ பொம்மையை கொடுத்துரு. ஐயோ. ஏய், இரு. சொல்லு. ஏன் அழற? அழக்கூடாது. அழாத. என்கிட்ட கொடுங்க. இரு, நான் பாத்துக்கிறேன். அழக்கூடாது. வா. ஏய், நீ அப்படி அழற தெரியுமா? யார் அடிச்சாரோ, அத்தை அடிச்சாரோ, மாமன் அடித்தாளோ, அள்ளி தண்டாலே.